வணக்கம். என் நகரத்து மக்களுக்கு என் நகர்மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் நகரத்து மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், சகோதரர்கள் சகோதரிகள் என்று நினைத்து நான் சில ஆலோசனைகள் உங்களுடன் கலந்து சொல்ல இருக்கிறேன். என்னவென்றால், கிருஷ்ணகிரி நகராட்சியை தூய்மையான நகராட்சியாக செய்யணும்னு என்னுடைய ஒரு கனவு. அதை பொதுமக்களாகிய நீங்கள் ஒத்துழைத்தால் மட்டுமே என்னால் செய்ய முடியும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் எல்லாமே காலையிலே 6 மணிக்கு தெருவாக போய் விசில் அடித்து குப்பையை கலெக்ட் பண்ண போகிறாங்க. குப்பையை நீங்கள் அந்த டைமுக்கு கொடுக்க முடியலைன்னா ஒரு டஸ்ட்பினில் போட்டு உங்கள் வீட்டு வாசலில் வச்சுருங்க. நாங்கள் அது கலெக்ட் பண்ணும்போது கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டஸ்ட்பினை நாங்கள் அங்கேயே வச்சிடறோம். இந்த மாதிரி வெளியே ஸ்கேட்டர் ஆகிற மாதிரி தூக்கி போடாதீங்க. குப்பை வாங்குறவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான். நிஜமாக சொல்கிறேங்க. அவங்க டெய்லி காலையில் 7 மணிக்கு போய் 10 மணி வரைக்கும் அவங்களோட இந்த குப்பை அள்ளும்போது நான் கூட போகும்போது அவங்க எடுக்கும்போது எல்லாமே கலந்து கொடுக்குறீங்க. மக்கும் குப்பை, மக்காத குப்பை, இது எல்லாமே சேர்த்து கலந்து கொடுக்குறீங்க. நீங்கள் பிரித்து அது போட்டு கொடுக்கும்போது அவங்க வாங்கி அதை மறுபடியும் அந்த கம்போஸ்ட் யார்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அவங்களும் தூய்மையாக இருப்பாங்க. அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்காங்க, பாவங்க. அந்த துர்நாற்றத்தில் அவங்கெல்லாம் எடுக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அவங்க இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த தவறை மறுபடியும் செய்ய மாட்டீங்க. தயவு செஞ்சு பொது இடத்துல, இந்த குப்பை இருக்கிற இடத்துல சிறுநீர் கழிப்பதை நிறுத்திக்கோங்க ப்ளீஸ். இங்கே மக்கும் குப்பை, மக்காத குப்பை ஏன் பிரித்து கொடுக்கணுன்னா, நீங்கள் பிரித்து கொடுக்குற அந்த மக்கும் குப்பை, மக்காத குப்பை ரெண்டுமே எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு கம்போஸ்ட் யார்டு வச்சுருக்கோம். அங்கே நம்மளுக்கு பெரிய பெரிய மிஷினரிஸ் போட்டு இந்த மக்கும் குப்பையை அதுக்கு தேவையான அந்த திங்ஸ் எல்லாம் போட்டு நல்லா அதை ஒரு சர்டன் டைம் வரைக்கும் வச்சு, இந்த விவசாயிகள் அந்த உரம் தயாரிக்கிறாங்கல்ல, அதில் கெமிக்கல்ஸ் இல்லாமல் இந்த உரத்தை அந்த விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த மக்காத குப்பையை எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அதை வைண்டிங் பண்ணி ஒரு இடத்துல எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த மக்காத குப்பையை யூஸ் பண்ணுறாங்க. இந்த காய்கறி பழங்கள்லாம் விற்கும் வியாபாரிகளுக்கு என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மிச்சமான வெஜிடபிள்ஸு, அதோடைய அந்த கார்பேஜஸ் எல்லாமே ஒரு கோணி பையில கட்டி அந்த வண்டி வரும்போது கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சுகாதார சீரமைப்பாக இருக்கும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இப்போ நீங்கள் சமீபமாக ஒரு நியூஸ் படிச்சிருப்பீங்க. திடீரென்று நல்லா இருக்க மாடு இறந்து போனதுனால அதை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாடோட வயிற்றுல எவ்வளவோ கேஜஸ் பிளாஸ்டிக் இருந்திருக்கு. பிளாஸ்டிக் சாப்பிட்டு அது இறந்துருக்கு. ஏற்கனவே நீங்கள் ட்ரைனேஜ் ஃபுல்லாகவே அந்த சிமெண்ட் போட்டு அந்த வே பாத் மாதிரி எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. நாங்கள் அது க்ளீன் பண்ண கூட முடியறதில்ல. அதுவும் இல்லாமல் பத்தாம நீங்கள் எல்லாமே அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ட்ரெயினில் போடுறீங்க. அந்த காவாயில் போடும்போது என்ன ஆகுது, மழை ஏதாவது வந்துச்சுன்னா ஃபுல்லாக போயிட்டு அடைப்போயிடுச்சுன்னா ட்ரெயின் தண்ணி போகிறதில்ல, அந்த அழுக்கான தண்ணியெல்லாம் அப்படியே நிற்கிறதுனால நம்மளுக்கு இந்த டெங்கு ஃபீவரு, இப்போ தான் நம்ம இந்த பெரிய ஒரு கொரோனாலேருந்து ரிலீஃப் ஆகி வந்திருக்கோம். மீண்டும் போய் எதுலேயும் மாட்டிக்கக்கூடாது. இந்த மாதிரி மலேரியா, டெங்கு, இந்த மாதிரி ஃபீவர்ஸ்லாம் போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது. குப்பையை ஒரு இடத்துல நீங்கள் சேர்த்தி வச்சு என்ன பண்ணுறீங்க, கொளுத்துடுறீங்க. கொளுத்தும் போது அதில் வர்ற அந்த பிளாஸ்டிக்குடைய ஸ்மெல் எல்லாமே நம்ம லங்ஸை அஃபெக்ட் பண்ணுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லை. சின்ன குழந்தைங்க எல்லாமே ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, அதில் நம்ம குழந்தைங்களும் கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கும் அந்த ஆக்சிஜன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். மரம் வளர்க்கணும். எல்லாமே ஒரு ஸ்ட்ரீட்டில் கண்டிப்பாக 4-5 மரம் கண்டிப்பாக வளர்த்தே ஆகணும். ஆமாம், நம்ம வீட்டுக்கு முன்னாடியாவது ஒவ்வொருத்தர் நம்ம பிள்ளைங்க பேரில் ஒரு மரம் வளர்த்து அதுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அதை வளர்த்தாவே நாளைக்கு நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் நம்மளுக்கு ரெஸ்பிரேஷனுக்கு கிடைக்கும். நம்ம கடையில் இந்த பிளாஸ்டிக் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அது நடைமுறைக்கு வந்துருச்சு. இப்போ தளபதி கூட அது மஞ்சப்பை கம்பல்சரியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் ஒரு நல்ல திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. என் குப்பை என் பொறுப்பு, இந்த திட்டம் மட்டும் மக்களிடையே போய் சேர்ந்து நல்ல அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டால் நோய் நொடியற்ற தமிழகம் கண்டிப்பாக உருவாகும் என்பதை நான் நம்புகிறேன். என்னுடைய நகரத்து மக்கள், என் நகரம் நல்ல சிறப்பாக தூய்மையான நகரம், எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் என் மக்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு உங்களோட ஒரு சின்ன ஒரு ஆலோசனை தான் இது. நீங்கள் எப்பொழுதும் இந்த நகரத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுல நீங்கள் எனக்கு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி
பணிவுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உங்களிலிருந்து புதியதொரு தோற்றம் நம் நகரத்திற்கு.